கடந்த 2008வது ஆண்டில் ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கபில் சிபல் அவர்கள் ஒரு திட்டம் கொண்டு வந்தார். மனிதவள மேம்படணும்னு சொன்னால் அடிப்படை கல்வியில் அனைவருக்கும் சட்டக்கல்வி தேவை அப்படின்ற அந்த சிஸ்டம் கொண்டு வந்தார். அது வழக்கறிஞர்கள் எதிர்த்த ஒரு காரணத்தினாலேயே அந்த திட்டத்தை அப்படியே கிடப்பில் போட்டாங்க. ஸோ மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறையே யோசிக்கக்கூடிய ஒரு எடுத்து செயல்படுத்த வேண்டிய ஒரு திட்டத்தை யோசித்து கிடப்பில் போட்டிருக்க திட்டத்தை தான் நான் நிறைவேற்றி முடிச்சிருக்கிறேன் இன்றைக்கி அப்படின்ற விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ 2008 2009 அந்த விஷயத்தை யோசிக்கிறாங்க, ஒரு அமைச்சகம் யோசிக்குது. ஆனால் இதை தனி மனிதனாக நான் 2000 யோசித்து தான் அந்த திட்டத்தை எடுத்தேன். சட்ட ஆராய்ச்சி அனைவருக்கும் இந்த சட்டக்கல்வி போய் சேரணும் அப்படின்ற அந்த திட்டத்தை எடுத்து பண்ணது காரணம். ஏன்னா நீங்கள் சமுதாயத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. சாதாரண இப்போ யார் பெரிய ஆள் அப்படின்னு கேட்டோன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒரு முதலமைச்சரை சொல்லுவீங்க, அல்லது ஒரு ரவுடியை சொல்லுவீங்க. அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு பெரிய ஆள் போலீஸரை சொல்லலாம், ஒரு அதிகாரியை சொல்லலாம், யாரோ சொல்லலாம். ஆனால் எல்லாமே ஒருத்தருக்கு கட்டுப்பட்டவங்க அப்படின்னு சொன்னால் அது சட்டத்துக்கு மட்டும்தான். குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஸோ அப்போ இந்த சட்டத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் யார் என்னென்ன அதிகாரத்தில் ஒர்க் பண்ணுறா, அவங்க எப்படி தவறு பண்ணுறாங்கன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, அவங்களோட தவறை எப்படி நம்ம முறைப்படுத்துறது அப்படின்னு இந்த சமுதாயத்தையே நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியும். நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் சட்டப்படி நம்ம தீர்க்க முடியும் அப்படின்ற விஷயத்தை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணி நிறைய பேர் அது மாதிரி பண்ணியிருக்காங்க, பலன் அடைஞ்சிருக்காங்க. அவங்களே வாதாடி பலன் அடைஞ்சு பல பிரச்சனைகளை தீர்த்து வச்சுருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த சட்டக்கல்வின்றது அடிப்படை கல்வியில் அவசியம் தேவை. அது பண்ண முடியும். ஆனால் அது அமைச்சகம் தைரியமாக எடுக்கணும். ஒன்று. ரெண்டாவது, அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகளுக்கு இப்போ குழந்தைகள் நீங்கள் சொல்லிக் கொடுத்து அவங்க கற்றுக்கிறது இல்லை. எப்போ எந்த குழந்தையுமே சொல்லிக் கொடுத்து செய்கிறதில்ல, நீங்கள் எப்படி செயல்படுறீங்கன்றதை பார்த்து தான் நிறைய கற்றுக்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் செயல்படும் போது சரி இப்படி ஒரு லெட்டர் எழுதினா கூட இப்படி பண்ணுங்கள் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் இல்லையா குழந்தைங்களுக்கு. அது மாதிரி இந்த மாதிரி சட்டம்லாம் இப்படி இருக்குது, ஸோ இது மாதிரிலாம் நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கணும், இந்த மாதிரி என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நியூஸ் பேப்பர் படிக்கலாம், சட்டம் சம்மந்தமாக இப்போ எல்லாம் நிறைய வருது. குற்றம் நடந்தது என்ன அப்படின்னு நிறைய இதெல்லாம் போடுறாங்க, க்ரைம்ஸ் இதெல்லாம் போடுறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து எதெல்லாம் தப்பு, எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் அவங்க வரைமுறைப்படுத்தலாம். ரொம்ப எளிமையான விஷயந்தான். அது நம்ம இப்போ நம்ம சட்ட அறிவு இருந்தால் மட்டும்தான், நான் சொல்லக்கூடிய அந்த 5 புத்தகங்கள் நம்ம படிச்சிருக்கும் போது மட்டும்தான் குழந்தைங்களுக்கு அதை நம்ம எளிமையாக சொல்லிக் கொடுக்க முடியும், அவங்களோட வாழ்க்கையை நம்ம முறைப்படுத்த முடியும். பொய் கேஸு அப்படின்னு சொன்னால் மக்களாக ஏதாவது கொடுத்தாங்க, நிறைய நடக்குது. பொய் கேஸ் போடுறாங்க, இல்லைன்னா சொல்ல வரல. ஆனால் உங்களுக்கு நான் முதல்ல சொல்லிக்க வர விவரம் என்னென்னா, உங்களுக்கு சட்ட விவரம் தெரிஞ்சால் உங்கள் பக்கம் நெருங்க மாட்டாங்க. இந்த மாதிரி பொய் கேஸ் போடணும், இவனை எப்படியா சித்திரவதை பண்ணணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க. மாற அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, உங்கள்கிட்டேருந்து அவங்க எப்படி தப்பிக்கிறது அப்படின்ற அந்த விஷயத்தை தான் அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. இல்லை எனக்கு நாலேஜ் இல்லை, நான் அது மாதிரி மாட்டிக்கிட்டேன், ஏற்கனவே என் மேலே பொய் கேஸ் போட்டாங்க, அதெல்லாம் பொய்ன்னு சொல்லி நான் விடுதலை ஆகிட்டேன், அதுக்கு நான் எப்படி எனக்கு ஏற்பட்ட இழப்பீடுகளுக்கு நான் என்ன செய்கிறது அப்படின்னு வரும்போது, அது மனித உரிமை ஆணையம் இருக்குது, அதில் வழக்கு தொடுத்து நிவாரணம் பெறலாம். அல்லது சிவில் ரைட்ஸ்லேயும் சிவில் நீதிமன்றத்துலேயும் வழக்கு தொடுத்து எனக்கு இந்த மாதிரி நான் வந்ததுனால என்னோடய மரியாதை போச்சு, அதுக்கு இவ்வளோ தூரம் காம்பன்சேஷன் வேணும், என்னோடய உழைப்பு இத்தனை நாள் போச்சு, ஜெயிலில் இருந்தனால இத்தனை வருஷம் உழைப்பு போச்சு அப்படின்னு சொல்லி அதை கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி பல வழிகள் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, அந்த பொய் கேஸு கொடுத்தவரையும் தண்டனைக்கு உள்ளாக்கும். இது நீதிமன்றத்தில் பொதுவாக நடைபெறப்படுத்துறதில்ல, சட்டத்தில் இருக்குது. ஐபிசியில் 511 செக்ஷன் இருக்குது. அந்த 511 செக்ஷனில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காவல்துறையை பொறுத்தவரையும் ஒரு 40 செக்ஷன் அல்லது 50 செக்ஷன் தான் காவல்துறை, நீதிமன்றம் எல்லாமே பயன்படுத்துகிறாங்க. பல பிரிவுகளை பயன்படுத்துகிறதே கிடையாது. ஸோ அதெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாக்கா, அது சிவிலாக இருந்தாலும் சரி, கிரிமினலாக இருந்தாலும் சரி, பொய்யான கேஸ் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கும் தண்டனை கொடுக்கணுன்றது சட்டத்தில் இருக்குது. அந்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இல்லாதனால நம்மளால் அதை கேட்க முடியல. ஒன்று, வழக்கறிஞர் வாங்கி கொடுக்கலாம், அது அவங்களுக்கு தெரியாது அப்படின்றதையும் நான் சொல்லுவேன், பகிரங்கமாக சொல்லுவேன். அவங்க இதை பார்த்துட்ட பிறகு தெரிஞ்சவங்க ஒரு சிலர் இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் கூட அவங்க செய்ய மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, பொய்யான கேஸ் கொடுக்குறவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் பொய்யான கேஸை எவனும் கொடுக்க மாட்டான், அவங்க பொழப்பு நடக்காது. ஸோ இப்போ போலீஸ் கேஸ் போடாமல் வக்கீலுக்கு வேலை இல்லை, நீதிமன்றத்துக்கு வேலை இல்லை. ஸோ அதனால் இந்த 3 பேருமே குற்றங்கள் நடந்த பிறகு அதுக்கு இப்போ தீர்வு தர்றதுக்கு தான் யோசிக்கிறாங்க ஒழிய, அந்த குற்றமே நடைபெறாமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், அல்லது அந்த நடந்த பிறகு கூட அதை எப்படி இனிமேல் வராமல் தடுக்கிறதுக்கான
அடுத்த கட்ட நடவடிக்கைகள்லாம் வந்து யாருமே அதை வந்து சொல்கிறதில்ல. இது எல்லாமே வந்து பார்ட்டாக நான் எழுதியிருக்க அந்த 5 புத்தகத்துலேயும் வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறேன். எப்படி எப்படிலாம் செய்யணும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்கேன்.